2025 குரூப் 4 கவுன்சிலிங்ல செலக்ட் ஆகியிருந்தவங்களோட லிஸ்ட்டை, அதாவது 5வது லிஸ்ட்டை டிஎன்பிசி இப்ப கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவுப்பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் திருவள்ளூர். இரண்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பட்டு வளர்ச்சித்துறை. மூணாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் கரூர். நாலாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தூத்துக்குடி. அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பயிற்சித்துறை. ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தொழில்நுட்ப கல்வித்துறை. ஏழாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் புதுக்கோட்டை. எட்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தஞ்சாவூர். ஒன்பதாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் கள்ளக்குறிச்சி. 10வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது துணிநூல் துறை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவுப்பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் தர்மபுரி. இரண்டாவது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் செங்கல்பட்டு. மூணாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மதிப்பீடு மற்றும் பயன்பாட்டு ஆராய்ச்சித்துறை. நாலாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் இந்து சமய அறநிறுவனங்களின் தணிக்கைத்துறை. அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை. ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் முன்னாள் படைவீரர் நலத்துறை. ஏழாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி நீலகிரி. எட்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருவள்ளூர். ஒன்பதாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருச்சிராப்பள்ளி. 10வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி விழுப்புரம். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவுப்பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் செங்கல்பட்டு. இரண்டாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் தேனி. மூணாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் கள்ளக்குறிச்சி. நாலாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருப்பத்தூர். அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை. ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருவண்ணாமலை. ஏழாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம். எட்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பள்ளி கல்வித்துறை. ஒன்பதாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செங்கல்பட்டு. 10வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவுப்பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலர்களுக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டு விட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம். இரண்டாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பிணையமற்றது பேரூராட்சிகள் துறை கோயம்புத்தூர். மூணாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் பெரம்பலூர். நாலாவது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் ஈரோடு. அஞ்சாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பிணையமற்றது பேரூராட்சிகள் துறை திருவள்ளூர். ஆறாவது போஸ்ட் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பிணையமற்றது பேரூராட்சிகள் துறை நீலகிரி. 7வது போஸ்ட் வரித்தண்டலர்
பேரூராட்சிகள் துறை நாமக்கல். 8வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பிணையமற்றது பேரூராட்சிகள் துறை திருப்பத்தூர். 9வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் திண்டுக்கல். 10வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் கோயம்புத்தூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வணிக வரித்துறை ஆணையரகம். 2வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வணிக வரித்துறை திருவாரூர். 3வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வணிக வரித்துறை சென்னை தெற்கு. 4வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது கூட்டுறவுத்துறை. 5வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மின் ஆய்வுத்துறை. 6வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை. 7வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது அரசு தேர்வுகள் துறை. 8வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறை. 9வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தேசிய மாணவர் படைத்துறை. 10வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் திருநெல்வேலி. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் வரித்தண்டலர் பிணையமற்றது பேரூராட்சிகள் துறை திருச்சிராப்பள்ளி. 2வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் விழுப்புரம். 3வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் ராணிப்பேட்டை. 4வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் காஞ்சிபுரம். 5வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் திருப்பத்தூர். 6வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் சென்னை. 7வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் மயிலாடுதுறை. 8வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் நீலகிரி. 9வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் திருவள்ளூர். 10வது போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஈரோடு. கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை வருவாய் ஆய்வாளர் தஞ்சாவூர். 2வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் மாவட்ட முதன்மை நீதிபதி தர்மபுரி. 3வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் அரியலூர். 4வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் மதுரை. 5வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் திருச்சிராப்பள்ளி. 6வது போஸ்ட் கிராம நிர்வாக அலுவலர் கடலூர். கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறைகளின் நியமன அலுவலருக்கு 6/1/2026 அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. முதல் போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஆதிதிராவிடர் நலத்துறை. 2வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. 3வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தொழில் மற்றும் வணிகத்துறை. 4வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது கைத்தறித்துறை. 5வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது இந்து சமய அறநிலையத்துறை. 6வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது சட்டக்கல்வித்துறை. 7வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் கன்னியாகுமரி. 8வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வணிக வரித்துறை ஓசூர். 9வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது
வணிக வரித்துறை மதுரை. 10வது போஸ்ட் இளநிலை உதவியாளர் பிணையமற்றது வணிக வரித்துறை திருப்பூர். இதுவரைக்கும் டிஎன்பிசி 4 லிஸ்ட் அனுப்பிட்டாங்க. இது 5வது லிஸ்ட். யாராவது 4 லிஸ்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த லிஸ்ட் அனுப்பின பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க.